ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னோடய ஃபேவரட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ரெசிபி இது. இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 3 நண்டு கிட்ட தான் நிற்கும். இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா. இதை வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி ஜாரில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நம்ம வந்து வதக்கலாம் போகிறதில்ல. இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வேலையும் பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதா இல்லை அப்படின்னு சொன்னால் 10 பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்னதாக ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. 2 சிட்டிகை அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன், பெருஞ்சீரகம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது ரெண்டும் போடுறதுனால பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப வந்து நைஸாக மையணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வந்தாலே போதும். இப்போ நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து இதிலே போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக விட்டுருங்க. அப்போ வந்து அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நமக்கு அந்த நல்லாயிருக்கும் வாசனை. இப்போ ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்தது வந்து நமக்கு லைட்டாக சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நண்டை வந்து இதில் சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான வேலை தாங்க இது. ஸோ நண்டு இது வரைக்கும் செய்யாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த மசாலாலாம் வந்து இந்த நண்டில் நல்லா படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இதிலெல்லாம் ஃபுல்லாக படுறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். வேகாதோ அப்படின்லாம் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. இந்த மாதிரி நல்லா வந்து பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அப்போ வந்து நீங்கள் லைட்டாக கிளறி மட்டும் விடுங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ வந்து நண்டு வந்து லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கும். அப்போ அந்த மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா தானாகவே வந்து நமக்கு நல்லா கலந்து வந்துடும். நண்டில் வந்து நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து இந்த பிரண்டு வந்து நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பொதுவாக நண்டு சமைச்சாலே வீடே ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறனால ரொம்ப வாசனை மணமாகவும் கூடுதல் சுவையோடையும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சளி பிடிச்சிருக்கு, நாட்பட்ட சளியாக இருக்குதுன்னு சொன்னாலே இந்த மாதிரி நண்டு எடுத்து இந்த மாதிரி பெரட்டி கொடுப்பாங்க. ரசம் வச்சு நண்டு ரசம் வைப்பாங்க, நண்டு சூப் வச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயன்கள் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் சிக்கனோ ஃபிஷ்ஷோ எடுக்காமல் கண்டிப்பாக நண்டு வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.